ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நாம் இன்றைக்கி புளி இஞ்சி, அதாவது இஞ்சி புளி வெல்லம்லாம் போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். டெய்லி நம்ம சாப்பிடும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பாட்டோட ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஊறுகாய் மாதிரி தான். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், இஞ்சி கறின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை தோல் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவுனதுக்கப்புறமா ஒரு துணியில் போட்டுட்டு, காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஒரு தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நல்லா வறுபட்டு வரும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. ஸோ இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது கண்டிப்பாக புளி தேவைப்படும். ஸோ நான் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்து அது இப்போ ஊற வைக்க போகிறோம். இதை நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ இது ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, அதிகமாக கசப்பு தன்மை வந்துடும் நமக்கு. அதனால் ரொம்ப கம்மியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஒரு இடிகளில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் கொஞ்சம் சூடாகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் தான் நம்ம போடுறோம் வெந்தயம். பேன் சூடாகிடுச்சு. லைட்டாக டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ எல்லாத்தையும் சேர்த்து செய்ய வேண்டியது தான். இது கருவேப்பிலையும் இந்த வெந்தயம் வறுத்து நம்ம எந்த ஒரு குழம்புலையும் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் கூட இதே மாதிரி ஆட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப இதுக்கு மேலே விட்டுட்டா கரிஞ்சிரும். ஸோ நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெயை கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த இஞ்சியை நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலே தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நிறையாவே ஊற்றிக்கலாம் எண்ணெய். இப்போ இது போதும் நமக்கு. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் நான் இந்த இடிகளில் போட்டு இடித்து எடுத்துடுறேன். ஏன்னா இதுதான் கரெக்டாக. ஏன்னா 1/2 டீஸ்பூன் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அரைஞ்சி நல்லா பவுடராக வராது. ஸோ இதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சரை போட்டுடலாம். இஞ்சியை போட்டுடலாம். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வதக்கிட வேண்டியதான். இது நல்லா ப்ரௌனாக ஆகி வரணும். அப்படியே முறுமுறுன்னு ஆகும். அந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். டக்குன்னெலாம் வதக்கி எடுத்துட்டோன்னா இஞ்சி நல்லாவே இருக்காது ஊறுகாய். அது நல்லா வறுத்து ப்ரௌன் கலராக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். ஸோ இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். இஞ்சி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலேயும் கூட ஆகும். ஸோ அது நல்லா ப்ரௌன் கலராக வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா டக்குன்னு கருகிடுச்சுன்னா அப்பவும் நல்லா இருக்காது. ஸோ அது கரெக்டாக நல்லா வரணும். அந்த டைம் அந்த வதங்கி கரெக்டாக வரும்போது நம்ம செய்கிறப்ப தான் இஞ்சி கறி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா. இப்போ இந்த ஜிஞ்சர்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்காமல் கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் கலர் மாறி எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒரு 200 கிராம் இஞ்சி போட்டேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அந்தளவுக்கு சின்னதாகிடுச்சு சுருங்கி. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அப்படியே மிக்சியோட ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இது 10 புளி இவ்வளோ வச்சுருக்கோமே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அது 200 கிராம் இஞ்சி இல்லையா, அதுக்கான அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ சூப்பராக வரும். நம்ம பயப்படாமல் செய்யலாம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். நான் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுருவேன். இது அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போ நம்ம புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இஞ்சி கொட்டி வச்சுருந்தோம் இல்லையே, அது ஃபுல்லாக இருந்தது அப்போது இஞ்சி. ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த கப்பு ஃபுல்லாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி நல்லா திக்காக தான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காக இருக்கும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் வெந்தயம் அந்த எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலையும் வெந்தயம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது அதில் கொதிக்கும் போது போடுறதுக்காக நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து ஒரு 3 பீஸ் வரைக்குமே போட்டுக்கலாம். நம்ம இஞ்சியை எடுத்துட்டோம். இது பாருங்கள் பவுடராக இருக்காது, இதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கவும் வேண்டாம். அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை எடுத்துருவோம். இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் சூப்பராக வரும். இப்போ நம்ம இஞ்சி கிரேவி, அதை இஞ்சி கறியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் நம்ம இஞ்சி வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் சூடாகிட்டோம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடாயிடுச்சு.
இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் அதை இப்படியே போட்டுக்கிறேன், ஏன்னா வாரம் நான் செய்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அப்புறம் அதேமாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தனி மிளகாய் பொடி, அதே மாதிரி தனியா பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அது தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு. இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணலாம். அந்த 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே டக்குன்னு, அதாவது தாளித்த உடனே நம்ம இந்த மிளகா பொடியெல்லாம் போடுறது வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு உடனே டக்குன்னு போட்டுடணும். எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும், ஏன்னா கருகக்கூடாது. பண்ணதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி ஊற்றுவோம். இவ்வளோ புளி தண்ணி ஊற்றுறோமே, நல்லா புளிப்பாக அப்படி இருக்குமானா இருக்கவே இருக்காது. புளி தண்ணி கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து புளி, ஆனால் ரொம்ப புளிப்பான புளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து எனக்கு புளி வந்து அந்தளவுக்கு புளிப்பு கிடையாது. ஸோ அதனால் இப்படி 2 லெமன் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா கொதித்து வரும். நல்லா ஓரளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா வரும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷமாவது இதை கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொதித்து அந்த திக்காக ஓரளவுக்கு வந்துருச்சு. எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெந்தய பொடியை, வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து அப்படி ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், நமக்கு நல்லாவும் இருக்கும். ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெந்தய பொடியை நல்லா புளி கரைசலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பார்த்திங்கன்னா அதோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அழகாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா சாப்பாட்டோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இஞ்சி இதே மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து உடனே மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா நான் இப்போ இஞ்சியெல்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்குமே நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணோம். ஒரு சின்ன 2 துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். இது வந்து அவ்வளோ அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஊறுகாய் தொட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சாப்பிடும்போது இது வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பீஸு. ஸோ இதுவுமே நல்லா சுற்றி விட்டுட்டோன்னா அதுவே கரைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வதங்கி திக்காக எண்ணெய் எல்லாம் மேலே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நம்ம செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக திருப்பி நம்ம செஞ்சு அழகாக போட்டு வச்சுருவோம். 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா 1 வீக்குக்கு இது கண்டிப்பாக வரும். கம்மியாக சாப்பிட்டா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் 1 வீக் தான் வருது. ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்றாங்க ஜிஞ்சர். இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நமக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்குமே வதக்கி விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஜிஞ்சர் இஞ்சி கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து புளி இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில், இஞ்சி கறின்னு சொல்லுவாங்க. நம்ம இஞ்சி ஊறுகான்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுடைய இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சிட வேண்டியதுதான். நம்ம உடனே மாற்றக்கூடாது, இதுலேயே தான் இருக்கணும். நல்லா சூடு ஆறி போய் நல்லா சில்லுன்னு ஆகும் பாருங்களேன், அப்போ தான் எடுத்து மாற்றணும். ஸோ அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.